புல்டோசர் பாபா அப்படின்னு கொண்டாடின ஒரு ஆளை உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு தோலை உரிச்சு தொங்க விட்டுருக்கு. உத்தரப்பிரதேசத்தினுடைய மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர் தான் ஒரு புல்டோசர் நீதி அப்படின்னு ஒரு புது ரூட்டை போட்டு சிறுபான்மை மக்கள் வீடுக்கு முன்னாடி போய் இதை நிறுத்தி ஒரே நாள் இரவுல வீடுகளை இடிச்சு அவர் நடுத்தரவுக்கு கொண்டு வந்தார். அவர் தான் அப்படி பண்ணார்னா, நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சாரத்துக்கு போன நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி யோகி ஆதித்யநாத்துடைய புல்டோசர் நீதியை வியந்து பாராட்டி, இது உத்தரப்பிரதேசோட நிற்கக்கூடாது, எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு வியந்து பாராட்டி வரவேற்றாரு. இந்த ரெண்டு பேரை பார்த்து உச்சநீதிமன்றத்துடைய 2 நீதிபதிகள் ஓங்கி பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிருக்கிறாங்க. அதாவது ஆர் கவாய், கேவி விஸ்வநாதன், இந்த 2 பேர் அடங்கிய பெஞ்ச், உச்சநீதிமன்றத்துடைய பெஞ்ச் நீங்களா ஒரு கட்ட பஞ்சாயத்து நடத்துவீங்களா? அப்ப நீதிமன்றம் எதற்கு, சட்டம் எதற்கு, நாங்க எதற்கு, அரசியல் சாசனம் எதற்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கேட்டதோடு மட்டும் இல்லாமல் என்ன சொன்னாங்கன்னா, இப்படி புல்டோசரை வச்சுட்டு ஒரு அரசியல் நடத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஹெவி ஹேண்ட் ஆஃப் லா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்ப இப்படியான கண்டனங்கள் எல்லாம் உச்சநீதிமன்றம் சொன்னா கொஞ்சமாவது ஒரு கூச்சப்படணும் இல்ல. இதையெல்லாம் தொடச்சு போட்டு போற ஆட்களாகத்தான் இந்த RSS பாஜக கூட்டம் என்பது இருக்கு. பத்திரிகையாளர் சௌரவ் தாஸ் ஒரு விவரத்தை ஊடகத்தில் வெளியிட்டு இருக்கிறார். இதுவரைக்கும் இந்த புல்டோசர் இடிப்பின் மூலமாக இவர்கள் இடித்த வீடுகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 1.5 லட்சம் வீடுகள் இடிச்சிருக்கிறாங்க. 7.38 லட்சம் மக்கள் இன்னைக்கு வீடுகளை இழந்து நடுத்தெருவில் நிற்கிறாங்க. இவ்வளவு மோசமான ஒரு அரசியலை இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே உச்சநீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருந்தாலும் கூட இது காலதாமதமாக வழங்கப்பட்ட நீதி அப்படின்னு ஊடகவியலாளர் சௌரவ் தாஸ் சொல்லியிருக்கிறார். உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல என்ன சொல்லியிருக்கு? 2 விஷயத்தை ரொம்ப அழுத்தமா குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒன்று, அரசியல் சாசனத்துடைய பிரிவு 21 அது என்ன சொல்லுது? ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வாழ்வதற்கான உரிமையை நம்முடைய அரசியல் சாசனம் என்பது வழங்கி இருக்கிறது. அது குடிமகனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமை. அந்த உரிமையை தட்டி பறிக்கிற அந்த காரியத்தை நீங்கள் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 2வது, இந்தியாவுடைய அடித்தளம் என்பது மதச்சார்பின்மை. ஒரு மதத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு மதத்திற்கு எதிராக புல்டோசர் கொண்டு போய் நிறுத்தி சிறுபான்மை மக்களுடைய வீடுகளை இடிக்கிற ஒரு அருவருப்பான அரசியலை இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க செய்ய போறீங்க? இந்த வீடு இடிப்பு என்கிற இந்த புல்டோஸ் அரசியல் என்பது அரசியல் சாசனத்துடைய வழிகாட்டுதலை முற்றும் எதிர்க்கிறது, அதற்கு எதிரானது அப்படிங்கிற ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல உச்சநீதிமன்றம் இன்றைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்த புல்டோசர் அரசியல் என்பது ஏதோ உத்தரப்பிரதேசோட நின்றுச்சா அப்படின்னா இல்லை. யோகி ஆதித்யநாத் ஆரம்பிச்சாரு, பிரதமர் மோடி அதை வரவேற்றாரு. அங்க தொடங்கின புல்டோசர் பயணம் என்பது குஜராத், மத்திய பிரதேசம், ஹரியானா பாஜக எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறதோ அங்கெல்லாம் புல்டோசரை கொண்டு போய் நிறுத்தி ஒன்று சிறுபான்மை மக்களுடைய வீடுகளை இடிக்கிறாங்க, அல்லது தன்னுடைய அரசியலை விமர்சிக்கிற தன்னுடைய ஆட்சியினுடைய குறைகளை சுட்டிக்காட்டக்கூடிய போராளிகளை, மனித உரிமை செயல்பாட்டாளர்களை அல்லது அப்பாவி மக்களை கொண்டு வீடை இடிக்கிற இந்த ஒரு அக்லி பாலிடிக்ஸ், மோசமான அருவருப்பான அரசியல் அவங்க செய்கிறாங்க. டெல்லியில் வேற கட்சி தான் ஆட்சியில் இருக்கு. ஆனாலும் கூட டெல்லியினுடைய துணைநிலை ஆளுநர் அவரும் இந்த புல்டோசர் பாலிடிக்ஸை பயன்படுத்துறாரு என்கிற செய்திகள் இன்னைக்கு அம்பலப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துடைய கண்டனத்திற்கு ஆளாயிருக்கிற இந்த புல்டோசர் அரசியலை இந்த அரைபாசி சக்திகள் என்பது நிறுத்தி கொள்ளணும். உங்களுடைய அரசியலை விமர்சித்தா அல்லது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இப்படி ஒரு தானடித்த மூப்பாக அரசியல் வழிகாட்டுதலை எல்லாம் சட்டம் நீதி எல்லாத்தையும் காலில் போட்டு மிதிச்சுட்டு நீங்க இனிமேல் புல்டோசரை கொண்டு போய் நிற்க கூடாது, இப்படி நின்னீங்கன்னா இரும்பு கரம் கொண்டு அடக்க நாங்கள் தயக்க மாட்டோம் என்று உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிற தீர்ப்பு நாடு முழுக்க கொண்டாடுகிற ஒரு தீர்ப்பாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அப்ப உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு சுட்டி காட்டுகிற அந்த வெளிச்சத்தில இருந்து இவர்கள் புல்டோசர் அரசியலிருந்து விலகி நிற்கணும். இல்லைன்னா மக்கள் மிக கடுமையான கோபம் கொண்டு இவர்களை எதிர்த்து இவர்களை தனிமைப்படுத்துகிற போராட்டத்தை அதிகரிப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் அதைத்தான் உணர்த்துகிறது.